இல்லத்த, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன பேசுற நீ? ஸ்னேகா சொல்லுமா. ஏய் நிரஞ்சனா, என்னடி ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு தைரியமா இருந்துட்டு இப்ப வந்து அழுதுட்டு இருக்க? இல்லக்கா, மாமாக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லக்கா. கம்பல் பண்ணி தானக்கா ஒத்துக்க வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப கல்யாணமும் தள்ளி போயிருக்கக்கா. இது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. நிரஞ்சனா, நீதான் இந்த வீட்டு மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதனால கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மத்தபடி உனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்கிறது உறுதி. நீ தைரியமா இருமா. இந்த வார்த்தை போதும் த. நான் நம்பிக்கையா இருப்பேன். நான் வரேன் த. ம். நான் வரேன் மாமா. உடம்ப பாத்துக்கோங்க. நேரத்துக்கு மருந்து சாப்பிடுங்க மாமா. நான் உங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்றேன். வரேன். சஞ்சய், உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கா. போயிட்டு வான்னு சொல்லு. ஓகே, பாய். வரேன் மாமா. வேதா, சொல்லுங்க. முதல்ல புடவை தவறுச்சு, அடுத்து இவ்ளோ பெரிய அசம்பாவிதமே நடந்துருச்சு. இது எதுவுமே நல்ல சகுனமா தெரியல. என்ன மாமா பேசுறீங்க? இல்ல ஸ்னேகா, தப்பா இருக்கு. இதுக்கு மேலயும் இந்த கல்யாணம் நடக்கணுமான்னு நாம யோசிக்கணும். அவளை பாத்தீங்கல்ல, சஞ்சய் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. அவளை ஏமாத்த சொல்றீங்களா? இல்ல வேதா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். அவனுக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அது நடந்துருச்சு. எல்லாம் அந்த வித்யாவால வந்தது. அவ செஞ்ச தப்பால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. அதானே சஞ்சய் உண்மை. என்ன இதுக்கு முறைக்கிற? நீ கால் பண்ணும்போதே அவ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தா இந்த பெரிய அசம்பாவிதத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல. அதனால இதுக்கும் நிரஞ்சனாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அவ கூட சஞ்சய்க்கு கல்யாணம் நடக்கும். அதை யாரும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்க வேண்டாம். சஞ்சய், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. டேய், அவனை தூக்கி விடுறா. ஓகே ஓகே. ஏய், கையை பாத்துடா. இல்ல இல்ல, புடிடா. நான் போய்க்கிறேன், பரவாயில்ல. சரி வா, பாத்து வா. டேய் விஜய், நீ போறேன். போ. பாத்துடா, பாத்து கூட்டிட்டு போ. ஸ்லோவா போ. இவன் ஏன் வரான்? இவன் ஏன்டா ரெஸ்ட் எடுக்காம கீழே வரான்? டேய் சஞ்சய், வாடா. பாத்துடா. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. உட்காரு. இப்ப எப்படிடா இருக்கு? அதெல்லாம் பரவாயில்ல. பரவாயில்லையா? ஆனா எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்குப்பா. வலிக்குதா? மாத்திரை போட்டியா?
போட்டோம்பா. இருந்தாலும் லைட்டா வலிக்குது. டேய், ஒரு வாரம் ஆகும் தானே காயம் ஆடுறதுக்கு. ம். ஆமாப்பா, வித்யா எதுவும் கால் பண்ணாளா? இல்ல நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேசினாளா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான்? இல்லடா, எதுவும் பேசல. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் கால் பண்ணல. விடுறா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு கூட நினைச்சிருக்கலாம். நான் கூட அப்படிதான் மாமா நினைச்சேன். பாவம் வித்யா சஞ்சய்க்கு இப்படி ஆனது நினைச்சு ஃபீல் பண்ணுவான்னு. முதலையாவது அவ நம்ம வீட்டு பொண்ணு, இப்போ அப்படி இல்லைல்ல. எப்படி அவ கால் பண்ணி கேட்பான்னு நானே அவளுக்கு கால் பண்ணி பேசிட்டேன். ஆனா அவ நம்ம நினைக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவ இன்னும் அதே மாதிரி தான் பேசுறா. என்ன சொன்னா? வேணா சஞ்சய், சொன்னா நீ கஷ்டப்படுவ. விடு, இந்த நேரத்துல நானும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என்ன சொன்னான்னு சொல்லு ஸ்னேகா. சஞ்சய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததோட என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சஞ்சய்க்கு இப்படி ஆனதுக்கு அவர்தான் காரணம், நான் இல்ல. இதையே காரணமா வச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லாம் பேசணும்னு நினைக்காதீங்கன்னு சொன்னான். இல்ல நீ வித்யா அப்படி சொல்லிருக்க மாட்டா. இல்ல சஞ்சய், அப்படிதான் சொன்னான். நான் என்ன பொய்யா சொல்றேன்? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. சஞ்சய், நீ போய் ரெஸ்ட் எடு. இதெல்லாம் மனசுல ஏத்திக்காத. மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன போய் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ பேசினதையே நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உனக்கு ஓகேனா பழைய பிரச்சனை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம நீங்க சேர்ந்து வாழ நான் வேணா உதவி பண்றேன். ஏன்னா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தானே, அந்த அக்கறையில சொல்றேன். ஒரு நிமிஷம். எனக்கும் அவருக்கும் எந்த பந்தமும் இல்ல. என்னோட வாழ்க்கையில அவரும் அவரோட வாழ்க்கையில நானும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல வித்யா, நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க தங்கச்சிய மட்டும் இல்ல, யார வேணாலும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் போனை வைக்கிறேன். கேட்டீங்களா நீங்களே? இப்பவாவது தெரிஞ்சுக்கோங்க, யார் உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கா, யார் நடிக்கிறாங்கன்னு. நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிட்டு தான் ஆவணும் சஞ்சய், அதான் உண்மை. வேற வழி இல்ல. நீதான் உனக்கு ஒண்ணுன்னா வித்யா துடிச்சு போயிடுவான்னு சொல்ற. ஆனா அவ அப்படி யோசிக்கலையே. உன்ன அந்த நிலைமையில யார் பாத்திருந்தாலும் உனக்கு உதவி பண்ணிருப்பாங்க சஞ்சய். உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் உன்ன அந்த நிலைமையில பாத்துட்டு அப்படியே அவன் விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூணாவது மனுஷி மாதிரி தான் உன்னை காப்பாத்திருக்காளே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீதான் அவ மனசு மாறிட்டா, உன்னை பிரிஞ்சது தப்புன்னு யோசிச்சுட்டான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்க. போதும் நீ, போதும் நிறுத்துக்க. டேய், 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 அண்ணா, டேய், இருடா. அண்ணா. கொஞ்சம் சஞ்சய். பொறுமையா இருடா. அவ மேல ஏன்டா கோவப்படுற? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஒண்ணு ஆன உடனே எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டோன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் இந்த குடும்பத்தோட எதிர்காலமே கேள்விக்குறியாக்கிட்டடா நீ. நீ எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவ பேசுனத கேட்டல்ல, இப்பவும் அவளை பத்தி கேக்குற? உனக்காக துடிக்கிறவ ஒரே ஒருத்தினா அது நிரஞ்சனா மட்டும்தான். வேதா, அவனே வழியில இருக்கான். அவனை எதுக்கு மேலும் காயப்படுத்துற? நீங்க சும்மா இருங்க. நடந்த எல்லாத்துக்கும் நீங்களும் தான் காரணம். கொஞ்சமாவது இவனோட எதிர்காலத்தை நினைச்சு உங்களுக்கு கவலை இருக்கா? இங்க பாரு சஞ்சய், உனக்கு கல்யாணம் தள்ளி தான் போயிருக்கு.
நின்னு போகல. நான் நிரஞ்சனாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேத்த தான் போறேன். நிரஞ்சனா தான் இந்த வீட்டு மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆஹா, வாய்ஸ் ரெக்கார்ட் வேலை பார்க்குது. இந்த நேரத்துல நீ அவளை பத்தி யோசிக்கிறது நிரஞ்சனாவுக்கு பண்ற துரோகம். ஒழுங்கா உன்னோட மனச மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு தயாராகிற வழிய பாரு. டேய் பாத்துடா, பாத்து மெதுவா மெதுவா டேய். சஞ்சய் அண்ணா பாத்து. என்ன வேதா, இதை இன்னைக்கே பேசணுமா? அவன் மனசு புரியலையா உனக்கு? பெத்த குழந்தைங்க மனச நாம புரிஞ்சுக்கலனா வேற யாரு புரிஞ்சுக்குவா? நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சஞ்சய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது வித்யா தானே? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா அவங்களே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு எல்லாம் தெரியும். சஞ்சய் வேணும்னா வித்யா இந்நேரம் இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருக்கணும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ மட்டும் அவ பேசினதையே பேசிட்டு இருக்கா. எதை வச்சு சஞ்சய் வெயிட் பண்ணட்டும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அவ மனசு மாறுவான்னு இப்பவும் எப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஆமா, பசங்க மனச புரிஞ்சுக்கிறது பெத்தவங்களோட கடமைதான். ஆனா அவங்க எடுக்கிற தப்பான முடிவுல இருந்து அவங்கள காப்பாத்தி அவங்க வாழ்க்கைய ஒழுங்குபடுத்துறது நம்ம பொறுப்பு. ஒழுங்கா ஏன் மனச மாத்துறத விட்டுட்டு அவன் கிட்ட பேசி அவன் மனச மாத்துற வழிய பாருங்க. அப்பா, யாரு என்ன பண்ணாலும் அத்தை நம்ம பக்கம் தான் இருக்காங்க. பாப்பா, கார் ரெடி ஆயிடுச்சு பாப்பா. நிலா, நீ வர வர படிப்புல கொஞ்சம் கவனமா இல்லையோன்னு எனக்கு தோணுது குட்டி. இல்ல வித்து, நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா? லாஸ்ட் டைம் என்ன மிஸ் கூட பாராட்டினாங்க. அது சரி நிலா, நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு தெரியும். ஆனா மார்க்க பாரு, 95%ல இருந்து 85% வந்திருக்க. இது தப்பு தானே? அட பீம்பாய், நம்ம பாப்பாவோட ஃப்ரெண்ட் பீம்பாய்க்கு கல்யாணம் போல. பத்திரிக்கை வச்சிருக்காங்க. இங்க பாரு, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா படிப்புல தான் இருக்கணும். நல்லா படிச்சாதான் நம்ம நல்ல இடத்துக்கு போக முடியும். படிப்பு தான் எல்லாமே. உன்னோட டார்கெட் லெவல் அதிகமா இருந்தாதான் யாருமே உன்னை நெருங்க முடியாது. என்னையா ரெடியா? ரெடிங்க ஐயா. பாப்பா வந்துருச்சா? இல்லைங்க ஐயா. ஆமா, வண்டி ஏதோ வேலை பார்க்கணும்னு சொன்னியே, முடிஞ்சிருச்சா? ஐயா, அதெல்லாம் எப்போ ரெடிங்க ஐயா. பாப்பாவுக்காக வெயிட்டிங்க. அது சின்ன வேலை தாங்கய்யா, நானே பார்த்துட்டேன். அடுத்த மாசம் சர்வீஸ் விட்டா போதும். பொங்கல் லீவ் வேற வருது. எவனையும் கையில பிடிக்க முடியல. சென்னை தான் பேரு. லீவுன்னு வந்துட்டா ஊரே ஜிலோன் ஆயிடும். என்னையா அது பத்திரிக்கை? கீழே கிடந்ததுங்க ஐயா. கீழே கிடந்ததா? யோ, இதை எங்க இருந்து எடுத்த? இங்கதான் ஐயா. இத பாப்பா கண்ணுல படாம தூக்கி போடணும்னு நினைச்சேன். எங்க இருந்து எடுத்த? ஐயா, இதை எதுக்கு பாப்பா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. இவர்தான் பாப்பாவோட அப்பா, வித்யாவோட புருஷன்.
என்னங்க ஐயா சொல்றீங்க? இவரு என் மாப்பிள்ள. இவரோட பொண்ணு தான் நிலா. ஆனா அவருக்கு தனக்கு பொண்ணு இருக்குங்கிறது இது வரைக்கும் தெரியாது. வித்யா அவளை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டா. குறிப்பா தான் புருஷனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தெரியாம பாத்துக்கிட்டா. இப்போ டிவோர்ஸ் வாங்கி நிரந்தரமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா நிலாவுக்காக. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. எந்திரியா, மன்னிச்சிடுங்க. எந்திரியா, எந்திரியா. என்னையா திடீர்னு காலெல்லாம் விழுற? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. வித்யா மேடமும் நீங்களும் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆனா என்ன அறியாமலே உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் ஐயா. யோ, என்னையா சொல்ற? எனக்கு ஒண்ணும் விளங்கலையா. இந்த பார், எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. ஐயா, பாப்பா பீம்பாய்னு ஒருத்தர் கூட பழகுது. அந்த பீம்பாய் இந்த பத்திரிக்கையில இருக்கிற மாப்பிள்ள தாங்கய்யா. யோ, யோ, என்னையா சொல்ற? இவரா? நல்லா பார்த்து சொல்லியா. இவர் தான் பீம்பாயா? ஆமாங்க ஐயா, இவர் தான் ஐயா பீம்பாய். ஐயா, இதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. வித்யா மேடத்துக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன கொன்னுடுவாங்க. என்னையா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இது ஏன் நீ முன்னாடியே சொல்லல? நீ சொன்ன மாதிரி இந்த விஷயம் மட்டும் வித்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வித்யா என்ன முடிவு எடுப்பான்னு என்னால கணிக்கவே முடியல. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஐயா. இப்ப வேணா நான் மேடத்துக்கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கட்டுமா ஐயா? யோ, போய் மூச்சு. இது வரைக்கும் பண்ணதே பெரிய தப்பு. இப்ப உண்மையை சொல்லி பிரச்சனை உருவாக்க பார்க்காத. பொறுமையா இரு. நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சரிங்க ஐயா. சரி வித்து, கவலைப்படாத. நான் கண்டிப்பா நல்லா படிச்சு அதிகமா மார்க் எடுப்பேன். சரியா? சரி, வா போலாம். இந்த பேக மாட்டிக்கோ. வா. இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டோ இனிமே பாப்பா அவரை பார்க்க கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. சரிங்க ஐயா. ஐயா, மேடமும் பாப்பாவும் வர்றாங்க ஐயா. அண்ணா ரெடி போலாம். ரெடிங்க மேடம். பேக் கொடுங்க. அண்ணா, முக்கியமான விஷயம். சொல்லுங்க மேடம். பாப்பாவை இனி வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. ஸ்கூலை விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு. வர வர அவ படிப்புல கவனமா இருக்க மாட்டேங்கிறா. அதனால ஸ்ட்ரிக்டா அவ சொன்னாலும் எங்கேயும் போகாதீங்க. சரிங்க மேடம். ஆனா பாப்பா தான். நிலா, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்புறம் டிரைவர் அங்கிளுக்கு ஐஸ் வச்சு எதையும் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப டைம் ஆயிடுச்சு, நீ ஸ்கூலுக்கு போ. சரி வித்து, பாய். பாய். வா பாப்பா போலாம். வா. பாய். டிரைவர், சொல்லுங்க ஐயா. நான் இப்ப என்ன பண்றதுங்க ஐயா? இங்க பாரு, அப்ப சொன்னதுதான். இனிமே அவங்க ரெண்டு பேரும் பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. வித்யா சொன்ன மாதிரி பாப்பா எங்கேயும் போக கூடாது. அதுக்கு முழு பொறுப்பு நீதான். சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேங்க ஐயா. சரி, போ. பாப்பா வெயிட் பண்றேன். சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். நிலாவுக்கு சஞ்சய் தான் அப்பான்னு தெரிஞ்சா ரெண்டு பேரும் சேருவாங்க. வித்யா மனசு மாறினா எல்லாரும் குடும்பமா வாழ்வாங்க. அதுக்கு முன்னாடி வித்யா மனசுல இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அங்கிள், சொல்லு பாப்பா. ஈவினிங் பீம்பாய் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். இங்க பாரு, அப்ப சொன்னதுதான். இனிமே அவங்க ரெண்டு பேரும் பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது.
வித்யா சொன்ன மாதிரி பாப்பா எங்கேயும் போகக்கூடாது. என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? இல்ல பாப்பா, ஈவினிங் அங்க போக முடியாது. ஏன்? போக முடியாது பாப்பா, அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அங்கிள். இல்ல பாப்பா, நான் கூட்டிட்டு போக மாட்டேன். அம்மா பர்மிஷன் இல்லாம இனிமே நான் எங்கேயும் வர மாட்டேன்.